ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான ரிவைஸ்டு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ஆர்ஆர்பி போர்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தா கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 50 நாள் நடக்க போகுது. 27 நவம்பர் 2025 இருந்து 16 ஜனவரி 2026 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறது வச்சிருவாங்க, இன்னும் நாள் டிலே ஆகாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறது 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், சரியா? ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் எக்ஸாம்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் டேட்டும் அதே மாதிரி எக்ஸாம் சிட்டியும் அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த டிராவலிங் டிக்கெட் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு லைவ் ஆயிரும், சரியா? பட் எக்ஸாம் டேட் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களால் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆக்டிவில் இருந்தால் போதும். ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் லிங்க்ல செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மெசேஜஸ் அண்ட் இமெயில் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரு சிலர் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரியான கேஸஸில் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு பாஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். எக்ஸாம்லாம் டிலே ஆகாது, கண்டிப்பாக அந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எனக்கு சயின்ஸ் தான் சார் இன்னும் நான் படிக்கவே இல்லை, எனக்கு சயின்ஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது, அதில் தான் எனக்கு ஸ்கோர் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 10 நாளில் நீங்கள் வந்து தியரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை படிக்கணும் அதை படிக்கணும் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி ரிவிஷன் பண்ணாமல் மற்ற சப்ஜெக்ட்லையும் கோட் அவுட் போகிறதுக்கு நீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வெறும் எம்சிக்யூ ஃபார்மெட்டில் ரீட் பண்ணுங்கள், சரியா? ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2024-25 இந்த ட்ரெண்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் ஏஎல்பி அப்புறம் டெக்னீஷியன் ஜேஇ இதிலெல்லாம் என்னென்ன சயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் எடுத்து படித்து எம்சிக்யூ மாதிரி லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து ஆப்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். நம்மளோட சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇ. ஸோ இதோட 2025 ரீசன்ட் கொஸ்டினை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், சரியா? ஸோ 2025 அதுவும் இப்போ நான் வந்து ஒரு 200 கொஸ்டின் செக்ஷனல் டெஸ்ட்டை ஆட் பண்ணேன், ஒரு 5 டெஸ்ட் ஆட் பண்ணேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஏஎல்பி டெக்னீஷியனோட சயின்ஸ் கொஸ்டின் 2024-25 இந்த டிசம்பரில் நடந்தது இல்லையா? ஸோ அந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா செக்ஷனல் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நான் இன்னும் வந்து ஒரு 5 டெஸ்ட், அதாவது இன்னும் ஒரு 200 கொஸ்டின் பக்கமாக நான் வந்து இந்த ஏஎல்பி டெக்னீஷியன் பேஸ் பண்ண சயின்ஸ் கொஸ்டினை நான் இந்த டெஸ்ட் சீரிஸில் இன்னும் ஆட் பண்ணுவேன், சரியா? இப்போ ஆட் பண்ணது இல்லாமல் இன்னும் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2000 கொஸ்டின் பக்கமாக அப்லோட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி கேள்வி 4 ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்யூஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரியா? ஈச் அண்ட் எவரி கொஸ்டினுக்கும் நம்ம என்சிஆர்டி பேஸ் பண்ண டீடைல்டு சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ இப்போ என்னன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ் அப்படிங்கிறத 199 இது நான் இப்போ ஆஃபரில் எகைன் 99 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இதை டெலிகிராமில் அப்லோட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து எகைன் வந்து நான் 99 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 199 தான் டிஃபால்ட்டாக காட்டும், அங்கே ஒரு கூப்பன் இருக்கும், சரியா? கூப்பன் உங்களுக்கே தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 199 அப்படிங்கிறது 99 மாறிடும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் குரூப் டியை விட்டுறாதீங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.